வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். ஒரு பைபிள் வசனத்தோடு இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்கள் வரும்போது அப்படியே வாழ்க்கை முழுவதுமே இருள் சூழ்ந்த மாதிரி நமக்கு ஒரு சூழ்நிலை வரும். அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் நமக்கு ஒளியாக இருக்கிறார். அவருடைய வெளிச்சமும் அன்பும் நம்மை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது, என்னால் இந்த வேதனையை தாங்கவே முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை தரும். நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சாட்சிகளும் செய்திகளும் ஒரு புதிய வழியை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். இப்போ நம்ம மீனு அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க நிறைய கஷ்டத்தையும் வேதனையையும் அனுபவிச்சிருக்காங்க. இவங்க வாழ்க்கை முழுவதுமே கவலையாகவே கடந்து போயிருக்காங்க. இப்படிப்பட்ட இவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஒரு புதிய வாழ்க்கையாக மாறியது, அந்த புதிய வாழ்க்கையை இவங்க எங்கிருந்து பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். எனக்கு 16 வயசு இருக்கிறப்போ இருட்டை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், மனசெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும். அதோட நைட் முழுசும் எனக்கு தூக்கமே வராது. யாரோ என் கழுத்தை நெரிக்கிற மாதிரியே இருக்கும். என்னோட சூழ்நிலை என்னோட சித்தப்பாவுக்கு தெரிய வந்தப்போ அவங்க எனக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாங்க. நீ இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் செஞ்சினா உனக்கு சரியாயிடும்னு சொன்னாங்க. அவங்க எனக்கு ஒரு சின்ன பைபிளும் தந்தாங்க. நான் முதல் தடவை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் செஞ்சப்ப நைட்டு நான் நிம்மதியாக தூங்கினேன். நைட்டு எந்த ஒரு கெட்ட கனவும் வரல. காலையில எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்ப இயேசு மேல எனக்கு இருந்த நம்பிக்கையும் அதிகமாச்சு. இந்த விசுவாசத்தோடு அவர் வளர்ந்தார். இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தினர் அவருக்கு திருமணமும் செய்து வைத்தனர். திருமணம் முடிந்து சில வருடங்களில் அவருக்கு 2 மகள்களும் பிறந்தார்கள். மகள்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை அவர் கர்ப்பம் தரித்தார். எனக்கு சுகப்பிரசவத்துல மகன் பிறந்தான். மகன் பிறந்ததுக்கு அப்புறம் அவனோட அழுக குரலும் எனக்கு கேட்கவே இல்லை. அப்போ நான் பயந்து போயிட்டேன். அந்த பயத்தில் எனக்கு நிறைய ரத்தம் வெளியேறுச்சு. அதனால உடல் நலம் ரொம்ப மோசமாயிடுச்சு. அதுக்கு பிறகு எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. எனக்கு நினைவு திரும்பினப்போ நான் 13 நாளாக ஐசியூலே தான் இருந்திருக்கேன். எனக்கு ஞாபக சக்தி போய் நான் பேரலைஸ்ட் ஆயிட்டேன். என்னோட கண் பார்வையும் பறி போயிடுச்சு. 2 மகள்களையும் நான் மறந்துட்டேன். சுகப்பிரசவத்துல எனக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனோட ஞாபகம் மட்டும் எனக்கு கொஞ்சமா இருந்துச்சு. இவ்வளோதான் எனக்கு ஞாபக சக்தி இருந்துச்சு. என்னோட மகனை நான் பார்க்க விரும்பினேன். ஆனா எனக்கு ஞாபக சக்தி போயிடுச்சு. என்னோட சிந்தனையும் குழந்தை போல ஆயிடுச்சு. என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலன்னு என்னால சொல்ல முடியல. ஆனா என்னோட மகனை பார்க்க என்னோட மனசு விரும்பிச்சு. ஆனா இதனால உடல் ரீதியான வேதனையோட சேர்த்து மன ரீதியான வேதனையும் நான் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அதை சொல்ல முடியாது. இந்த நிலைமையால் மீனுவால் தன்னுடைய வேதனையை யாரிடத்திலும் சொல்ல முடியவில்லை. அதோடு கூட தன்னுடைய நினைவில் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவர் மறந்துவிட்டார். என்னோட கணவர் சர்ச்சுக்கு போவாங்க. அவங்களோட ஜபத்திலையும் சர்ச்சோட ஜபத்தாலையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக தொடங்கினேன். 1 மாதத்துக்குள்ளே நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நான் நார்மல் ஆகிறது என்னால் உணர முடிஞ்சுது. அப்படி இருக்கிறப்போ என்னோட மகன் இறந்துட்டாங்கிற விஷயம் ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் தேவன்கிட்ட மரணம் வேணும்னு கேட்டேன். இப்படி ஏன் நடக்க விட்டீங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன். நைட்டும் பகலும் என்னோட மகனுக்காக நான் அழுதுகிட்டே இருந்தேன். அவன்கிட்டயே போகணும்னு அவனை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவன் எனக்கு தேவை. அப்ப என்னோட மகள்களையும் என்னால பாத்துக்க முடியல. மீனு சூழ்நிலையை பார்த்த அவருடைய கணவர் வீடு மற்றும் பிள்ளைகளை பார்த்து கொண்டார். அதன் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. பிறகு அவர் சர்ச்சுக்கு போகத் தொடங்கினார். இப்படியாக ஒரு 4 வருடங்கள் கடந்தது. நான் சர்ச்சுக்கு போய் பிரசங்களை கேட்க ஆரம்பிச்சேன். ஆனா என் மனசுல இருந்த என் மகனை பத்தின எண்ணம் மட்டும் என் மனசுல வலியாவே வேதனையாவும் இருந்துச்சு. என்னால அவனை மறக்கவே முடியல. ஒரு நாள் பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ என்னோட மனசுல யாக்கோபு 1 வசனம் 1-2 எனக்கு ஞாபகம் வந்துச்சு.
என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இந்த வசனத்தை வாசிச்சதுக்கு பிறகு என்னோட மனசுல இருந்த அந்த பாரம் குறைஞ்சிடுச்சு. நான் தேவன் கிட்ட மரணத்தை கேட்டுக்கிட்டே இருந்தேன். நைட்டும் பகலுமா அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த விஷயத்துக்காக நான் தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, உங்ககிட்ட நான் சொன்னேன் எல்லா விஷயத்துக்காகவும் என்னோட தவறுக்காகவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னேன். இந்த வசனத்தை தந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். அந்த நம்பிக்கை மூலமா இப்போ தேவன் என் வலிமையை நீக்க வச்சிருக்காரு. தன்னோட தயவு மற்றும் கிருபையின் மூலமா அந்த வேதனை மற்றும் வலியிலிருந்து என்ன தேவன் வெளியே கொண்டு வந்தாரு. மேலும் தேவனோட அன்பு மற்றும் சமாதானம் எனக்குள்ள அதிகமாச்சு. இந்த சம்பவம் நடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இப்பொழுது மீனு பின்னாடி திரும்பி பார்ப்பதே இல்லை. இன்னைக்கு என்னோட குடும்பத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேவன் எனக்கு ஒரு புது வாழ்க்கையை தந்திருக்காரு. இன்னைக்கு நானும் என்னோட குடும்பமும் ஆண்டவருக்குள்ள வளர்றோம். நடந்த விஷயங்களை நான் மறந்துட்டேங்கிறது கிடையாது. ஆனா பைபிள் வசனங்களை நான் வாசிக்கிறப்போ எனக்கு தைரியமும் நிம்மதியும் கிடைக்குது. ஏன்னா உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். இதை நான் நம்புகிறேன். இயேசுவுக்கு நன்றி. தேவன் மேலே நம்பிக்கை வைக்கும்போது இருள் கூட நமக்கு வெளிச்சமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்முடைய இயேசு வெளிச்சமாக இருக்கிறார். மீனுடைய வாழ்க்கையிலும் இருள் போன்ற நிலை வெளிச்சமாக மாறியது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதே மாதிரி இன்னொரு பெண்ணும் இருக்காங்க. அவங்க எழுதின பாடல்கள் உலகம் முழுவதும் உள்ள ஆலயங்களில் பாடப்படுது. அவங்க பெயர் சைனி பிராஸ்வி. இவங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லைன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இவங்க தேவனை ரொம்ப நேசிச்சாங்க. கிட்டத்தட்ட 8000 பாடல்களை இவங்க எழுதியிருக்காங்க. இவங்களுக்குள்ள கஷ்டம் என்ன அப்படின்னா, இவங்க 1.5 மாத குழந்தையா இருக்கும்போது இவங்களுடைய கண் பார்வை பறி போயிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு துக்கமான நேரத்துல இவங்க தந்தையையும் இவங்க இழந்திருக்காங்க. இவங்க அம்மா இவங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்காங்க. இவங்க வாழ்க்கையில இவங்க கண்ணை இழந்திருந்தாலும், இவங்க வாழ்க்கையில இவங்க இருள் போன்ற சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் இவங்களுடைய விசுவாச கண்களை திறந்தார். அதன் மூலமா இவங்க நிறைய பாடல்கள் எழுதினாங்க. நிறைய பேருக்கு இவங்க ஆசீர்வாதமா இருந்தாங்க. இவங்க வாழ்க்கையில இருந்த பலவீனம் பிரச்சனை பல பேருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வந்தது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் இருள் போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கா? தேவனால மட்டும்தான் அந்த வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். என் ஃப்ரெண்டோடைய அப்பாவுக்கு ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் ஒரு லெட்டர் போட்டிருந்தாரு. அதில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, நான் தேவனுடைய கிருபையால் பார்வை இழந்தவன் ஆயிட்டேன் அப்படின்னு போட்டிருந்தது. எனக்கு ரொம்ப திகைப்பாக இருந்தது அதை கேள்விப்படும் போது. தேவனுடைய கிருபையால் அப்படின்னு போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி எனக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவங்க பல பேருக்கு ஒரு உத்வேகத்தை தரக்கூடியவங்களா இருந்தாங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ பலவீனமோ உங்களை தடுக்கக்கூடாது. இவங்களை மாதிரியே நாமும் வளர்ந்து கொண்டே இருக்கணும். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, உங்களுக்காக வாசிக்கிறேன். யோபு 1:21 நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இந்த வார்த்தையை யோபு தான் சொல்றாரு. பைபிளில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை, ரொம்ப துக்ககரமான சம்பவங்கள்லாம் யோபுவுக்கு நடக்குது. அதாவது அவருடைய மனைவி அவங்கள விட்டு போயிட்டாங்க, அவருடைய சொத்துக்கள் போயிட்டு, அவருடைய உடல்நலம் போயிட்டு, எல்லாமே அவரை விட்டு போயிட்டு கிட்டத்தட்ட அவர் நடுத்தெருவில் நிற்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தான் வந்தார். அந்த நேரத்தில் இவர் சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யோபு சொல்கிறாரு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா யோபுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறத பார்க்குறோம். நம்முடைய பிரச்சனைகளிலும் கஷ்டங்களிலும் கூட நம்ம தேவனை துதிக்க வேண்டும், அவருக்கு நாம் நன்றி சொல்லணும். அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரும். தேவனுடைய வல்லமையினால் அதை நம்ம பெற முடியும். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்முடைய ப்ரேயர் லைனில் சோஃபியா மற்றும் பாஸ்டர் ரூபே சிங் அவங்க நமக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு வாழ்த்து செய்தியை பார்ப்போம். சிபிஎனோட ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி தன்னுடைய 20 வருஷத்தை முடிச்சிருக்கு.
இதுல வர பாடல்கள் மற்றும் சாட்சிகள் ரொம்பவே வல்லமையானதா இருக்கு. இந்த நவம்பரில் ஒரு புதிய வாழ்க்கையின் 20 வருட கொண்டாட்டத்தில் இணையுங்கள். நீங்க சிபிஎன்ல ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியோட 20வது வருஷத்தை கொண்டாடுறீங்கன்னு எனக்கு தெரியும். அது தெரியும் போது எனக்கு சில விஷயங்கள் என் மனசுல வந்துச்சு. खुशी के पल रहे सदा वहाँ जहाँ मसीह रहे. சிறந்த 20 பாடல்களின் அடுத்த பகுதியோடு தேசிய டிவி பிரீமியரில் அலிகரில் இருந்து கிரைஸ்ட் சர்ச் மற்றும் சர்ச் ஆஃப் த அசன்ஷன் சோனிபத்தில் இருந்து சென்ட்ரல் மெத்தடிஸ்ட் சர்ச் கோயரை பாருங்கள். முழு மாதமும் ஒரு புதிய வாழ்க்கை மற்றும் சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் மட்டுமே காணலாம். வணக்கம் நண்பர்களே, சிபிஎன் பிரேயர் லைனுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி கடந்த 20 வருஷங்களா நம்பிக்கையின் செய்தியை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கு. இந்த 20 வருஷ நிறைவு வாழ்த்துக்களை உங்க எல்லாருக்கும் சொல்றேன். இந்த பயணத்தை ஜெபத்தால மட்டும்தான் முடிக்க முடிஞ்சது. இந்த பயணத்துல பல போராட்டங்களும் இருந்துச்சு. இன்னைக்கு நாம ஸ்பெஷலா நம்ம வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களுக்காக ப்ரே பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம கூட பாஸ்டர் ரூபேஷ் சிங் இணைஞ்சிருக்காரு. வெல்கம் பாஸ்டர். தேங்க்யூ சோஃபியா. வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். சில நேரம் சந்தோஷம், சில நேரம் துக்கமும் இருக்கும். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க பாஸ்டர். ஆனா பல நேரம் என்ன ஆகுதுன்னா, இந்த போராட்டம் நாம தாங்கிக்கிற சக்தியை விட ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும் பாஸ்டர்? சில நேரங்கள்ல சின்ன சின்ன கஷ்டங்கள், வருத்தங்கள்லையும் கூட நாம விரக்தி அடைஞ்சிடறோம், சோர்ந்து போயிடுறோம். சில நேரம் இந்த போராட்டம் நீண்ட நாட்கள் போகும்னா உள்ளுக்குள்ள நாம உடைஞ்சு போயிடுறோம். ஆனா இதுக்கு நாம பைபிளை பார்க்கறப்ப கவலைப்படுறதுனால உங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்ட முடியாதுன்னு வசனம் சொல்லுது. அதே நேரம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு இன்னொரு வசனம் சொல்லுது. நம்ம வாழ்க்கையில கவலைகளும் கஷ்டங்களும் வர்றப்ப நம்ம கவலைப்படாம இருக்க முடியாதுதான், இது சாத்தியம் கிடையாது. ஆனா இந்த கவலைகள், இந்த பிரச்சனைகள், அந்த கஷ்டங்களை தேவங்கிட்ட நாம வைக்கலாம், அவர்கிட்ட தந்துடலாம், ஜெபம் பண்ணலாம், பைபிள் வாசிச்சு நம்பிக்கையை பெறலாம். உங்க விசுவாசத்துக்கு பலன் இருக்கும். நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க பாஸ்டர். போராட்டங்கள் நிறைஞ்சிருக்கிற நம்மளுடைய பார்வையாளர்களோட வாழ்க்கைக்காக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா பாஸ்டர்? கண்டிப்பா ஜெபம் பண்ணலாம். வாங்க. ஜீவனுள்ள, இரக்கமுள்ள, கிருபையுள்ள பிதாவாகிய தேவனே, எங்களை உங்களை மாதிரி உங்க ரூபத்துல படைச்ச தேவனே, நன்றியோடு உங்க பரிசுத்த சமூகத்துல மறுபடியும் ஒரு தடவை நாங்க வர்றோம். தேவனே, இந்த வாழ்க்கை போராட்டங்கள் நிறைஞ்சது, பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். இருந்தாலும் நீங்க எங்களை வலுப்படுத்துங்க. நாங்க ஜெபம் பண்றோம். இப்ப நாங்க பார்வையாளர்களுக்காக ஜெபம் பண்றோம். அவங்க வாழ்க்கையில இருக்கிற குழப்பமான சூழ்நிலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள்ல இருந்து நீங்க ஆறுதலும் சமாதானமும் தாங்க. இந்த போராட்டங்கள்ல இருந்து அவங்க வெளியே வர, அவங்க வாழ்க்கையில இருந்து ஒரு மிகப்பெரிய சாட்சிய நாங்க கேட்கறதுக்காக உங்க பரிசுத்த ஆவியானவரை அவங்களுக்கு கொடுங்க. எல்லாவற்றையும் உங்க கையில ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம். அனைத்தும் இயேசுவின் நாமத்தினாலே நல்லதாகவே நடக்கும். ஆமென். நண்பர்களே, உங்க போராட்டத்துல நீங்க தனியா இல்லங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சிபிஎன் பிரேயர் லைனுக்கு கால் பண்ணி ஜெபம் மூலமா உங்களுடைய வல்லமைய பெறுங்க. எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் மெசேஜஸ் மூலமாவும் உங்க ஜெப வேண்டுகோள்களை நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நாம மீண்டும் சந்திச்சு உடல்நிலை சரியில்லாதவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க தொடர்ந்து புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை ஹோஸ்ட் கூட சேர்ந்து பாருங்க. வணக்கம். God bless you.
உங்க பிரியமானவர்களோட இழப்பின் துக்கத்தை விட்டு உங்களால வெளியவே வர முடியலையா? இல்லனா பண நெருக்கடியில சிக்கிக்கிட்டு இருக்கீங்களா? சிரமங்களை உங்களால இதுக்கு மேல தாங்கிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நோயின் காரணமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? 9910401010 சிபிஎன் பிரேயர் லைனுக்கு கால் இல்லனா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நவம்பர் மாசம் சிபிஎன் பிரேயர் லைன் உங்க எல்லா கஷ்டங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவோம். நீங்களும் இந்த பிரார்த்தனையில கண்டிப்பா கலந்துக்கோங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய போராட்டங்களை உங்களால் தாங்க முடியவில்லையா, அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிலர்லாம் சொல்லுவாங்க, அப்பா என் பிரச்சனை எனக்கு போதும், எனக்கு இதுவே போதும், இதை சீக்கிரமாக சரியானாலே போதும், என் வாழ்க்கையே இருள் சூழ்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் நம்முடைய தேவன் ஒளியாக வருகிறார். நம்ம தொடர்ந்து ஜெபம் செய்யும் போது அந்த வல்லமையை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்கலாம். நீங்க அனுப்பி இருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நான் படிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய முதல் மெசேஜை பார்க்கலாம். சிறந்த 20 பாடல்களின் தொகுப்பு மிக அற்புதமாக இருக்கிறது. சிபிஎன் குழுவை தேவன் ஆசீர்வதிப்பாராக. என்றும் விரும்பப்படும் பாடல்களை யூடியூபில் கொண்டு வந்ததற்காக நன்றி. உங்களுடைய இந்த மெசேஜ் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள், எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. வந்திருக்கக்கூடிய இன்னொரு மெசேஜை பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களையும் முழு சிபிஎன் குழுவையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனால் வழி நடத்தப்பட்ட நீண்ட பயணத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய பாதையில் நடக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஊக்குவிப்பதற்காகவும் சிபிஎன் குழுவிற்கு வாழ்த்துக்கள். தேவன் உங்களை வழிநடத்துவாராக, பாதுகாப்பாராக. வாழ்த்துக்கள். உங்க மெசேஜுக்காக மிக்க நன்றி. இந்த பயணத்துல நீங்களும் ஒரு அங்கமா இருக்கீங்க, அதனால உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி வெள்ளியில வந்திருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே பார்த்தோம். இப்ப இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கன்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். சங்கீதம் 73:26. எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு சோர்ந்து போய் வருத்தத்தோடு நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்காரு. அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். தேவன் உங்களுடைய பங்காகவும் பலமாகவும் இருப்பதனால் உங்களுக்கு எல்லாமே திரும்ப கிடைக்கும். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்தும் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கவும் வேண்டாம். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். இப்போது அலிகேட்ல இருக்கக்கூடிய த சர்ச் ஆஃப் த அசென்ஷன் அதோட வரலாறு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ரெவரண்ட் H.W. ஷெக்கல் ஆக்ரா பக்கத்துல இருக்கிற கந்த்ரால ஊழியம் செஞ்சுட்டு இருந்தப்ப 1866ல அவங்க அலிகட் வந்து அங்க ஊழியம் இருக்கு, ஊழியக்காரர்கள் இருக்காங்க. ஆனா ஜெபம் பண்றதுக்கு இடம் இல்லைன்னு பார்த்தப்ப அவங்க சர்ச் அப்புறம் பிற மக்களின் உதவியால 1867ல இந்த இடத்தை வாங்கி 1868 வருஷம் இங்க இந்த சர்ச்சை கட்டினாங்க. அப்ப இருந்து இந்த சர்ச் ஆண்டவரோட ஊழியத்துக்காக தொடர்ந்து பயன்படுத்தப்படுது. நீங்களே பார்க்கலாம் எவ்வளவு தூய்மையா இது மெயின்டைன் செய்யப்படுதுன்னு. நாம இந்த சர்ச்சோட பலிப்பீடத்தை பார்க்கலாம். இது ஆரம்பத்திலிருந்தே இப்படிதான் இருக்கு. இதுல நாங்க எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யல. அப்ப எப்படி ஆராதனை நடந்துச்சோ இன்னைக்கும் அப்படியே தான் நடக்குது. நீங்க சர்ச்சுக்கு வரப்ப இந்த பில்டிங் புத்தம்புது பில்டிங் மாதிரி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இது வெள்ளை கலர்ல இருக்கு. இதற்கான காரணம் சர்ச் மக்கள் தொடர்ந்து சர்ச் வளர தங்களோட உதவியை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சர்ச் வாலிபர்கள் பத்தி நாம பேசணும்னா அவங்க ரொம்பவே சுறுசுறுப்பானவங்க. எல்லா நேரமும் சர்ச் வேலைகள்ல தங்களோட உதவியை அவங்க செய்வாங்க. நாம ஆண்டவர்கிட்ட செய்யற எல்லா ஜபத்தையும் ஆண்டவர் கேட்கிறாருன்னு நாங்க நம்புறோம். நீங்க அலிகட் மணிக்கூண்டு பக்கத்துல வருவீங்கன்னா இந்த சர்ச்சுக்கு நீங்க கண்டிப்பா வாங்க. மணிக்கூண்ட்ல இருந்து உங்களுக்கு சர்ச் தெரியும். இந்த சர்ச்ல நீங்க ஆராதனை செய்யலாம். இந்த சர்ச்ல இருக்கிற எல்லாரும் உங்களை மனசார வரவேற்பாங்க. நாம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தேவன் உங்களை பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கட்டும்.
சர்ச் ஆஃப் த அசென்ஷனுடைய மக்களையும் அந்த ஆலயத்தையும் தேவன் எவ்வளவு ஒரு பெரிய சாட்சியா வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் பல்வேறு இடங்களில் தேவன் நிறைய பேரை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கருத்துக்களை விசுவாசிக்கிறோம். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். நான் கிளம்புறேன். God bless you. जीवन की कश्ती फंसती